கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்வதும் தெய்வத்தாமே கிருபையாக இருந்த நாளுக்காக நன்றியோடு வந்திருக்கிறோம். போன வாரத்தோடைய பாடத்தோடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் வராத சகோதர சகோதரிகள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடத்தை ரீகால் பண்ணிட்டு மறுபடியும் செல்லாம் அந்த பாடத்துக்கு போயிடலாம். போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகைங்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். பஸ்கா பண்டிகைக்கும் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் என்றால், பஸ்கா பண்டிகைக்கும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கும் பார்க்கும். எப்படி என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிறாங்க. விடுதலையாகி அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு இருக்கிறாங்க, சென்று தர்றாங்க. யாருக்கு வாக்களித்தார்? அபிரகாமுக்கு வாக்களித்தார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 430 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்தாங்க அந்த எகிப்துலேருந்து விடுதலையாகி அங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு போகிறாங்க. பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்துக்கு போகிறாங்க. சரி, அப்போ அந்த போறதுக்கு அந்த கடைசி ப்ராசஸாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு இந்த பஸ்காங்கிறதான அந்த ஆட்டை அடித்து அந்த ப்ராசஸில் நமக்கு தெரியும், போன படத்தில் படித்தோம். அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்து போகிறாங்க. இந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு போடுறாங்க. அது 7 நாள் வரைக்கும் அந்த பண்டிகையை ஆசிரிக்காங்கன்னு பார்க்குறோம். அதே இதுக்கு இது அப்படி பொருளை பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து நம்ம அடிமைத்தனம் ஆகிய அது பழைய ஏற்பாட்டில் அந்த எகிப்து அடிமைத்தனம் வீட்டாகிய எகிப்து என்று சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணுறாரு பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 437 பார்க்கும். அதை 2ஆக நம்ம பிரித்தோம். 4ங்கிறது இயேசு கிறிஸ்து 4ஆம் நாள் அந்த பூமிக்கு வர விஷயம். 30ங்கிறது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கையில் நம்மளை விடுதலையாக்க வர விடுதலை சத்தியத்தை கொடுத்து வர விஷயத்தை இதை அடையாளப்படுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு தலைமுறை தோறும் ஆசிரிக்க வேண்டியதில் ஒரு கட்டளையாக அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. புதிய ஏற்பாடில் அந்த பஸ்கா அந்த ஆடு அந்த விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இருக்குது. அதை அவருடைய அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இதை என் நினைவாக செய்யுங்கன்னு சொல்லி அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு, எங்க தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கு வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கிறான ஒரு விஷயத்தையும் கூட அவங்க சொல்லி முடிச்சாரு பார்க்கணும். இது ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா போன பாடத்தில் இந்த காரியங்களை பார்த்தோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை மறுபடியும் இப்போ வந்திருக்க சகோதரிக்காக ஒரு வசனத்தை அதை படிச்சிடலாம். யாத்திரா 12 1 முதல் 11ஆம் வசனம் வரை படிச்சிடலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை சுத்திக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவர் புதுப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்கட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் நீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே நீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில்
தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இதுதான் போன வாரம் ஆதார வசனம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த வசனம் நம்ம எது மேற்கோளை காட்டுதுங்கிற விஷயத்த நம்ம படிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் நம்மளை எதை கொண்டு போய் நம்மளை சேர்க்குது, எல்லாம் பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவர் பற்றியதுங்கிற விஷயத்த நம்ம குலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் படித்தோம். அப்போ பண்டிகை நாள், பண்டிகை ஓய்வு நாள் எல்லாமே நம்ம பழைய ஏற்பாடு அனுசரிச்சிருக்கோம். அது பொருள் கிறிஸ்துவை பற்றியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை யாரை அடையாளப்படுத்துற விதமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு அந்த ஆதாரம் படிச்சுட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 காரியங்கள் நம்ம அதை அட்ரஸ் பண்ணோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்க்க போன வாரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஆதார வசனத்தோடு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது ஆணும் 1 வயதுள்ளாத இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அந்த ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பழுதற்றவர்ங்கிறதுக்கான விஷயத்த ஆதார வசனமா எல்லா வசனங்களும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாயங்காலத்தில் அடித்து அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசலின் நிலைகளையும் கால்களின் 2 நிலைகளின் மேல் சட்டத்திலையும் பூச வேண்டும் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 வயதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அந்த 1 வயது சொல்ல மீனிங்கை ஃபுல்லாகவே அந்த காரியங்கள் நம்ம பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் சாயங்காலத்திலே அடித்து அடிஞ்சிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் தான் எனக்கு அடிக்க ஒப்பு கொடுக்குறாரு. அது இந்த பஸ்கா அந்த ராபோஜனம் முடிஞ்சதுக்கப்புறம் கெத்சமனே தோட்டத்தில் போய் அப்போ தான் எழுதுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அடிக்கிற விஷயம் அங்கே நடக்கப்படுச்சுன்னு பார்க்கும். அது வீட்டு வாசல் நிலைக்கால்களில் 2 மேல் நிலைகளும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பார்த்தோம். அது ஒரு நிலை, அது மேல் சட்டங்கிறது ஒரு நெட்டு மரம், ஒரு குறுக்கு மரம், அது ரத்தத்தை தேய்க்கன்னு சொல்றது. அது சிலுவை மரத்தை அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம போன மாதத்தை வசன ஆதாரத்தோடு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே அதில் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டுன்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அன்று ராத்திரியில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கப்படுறாரு. நெருப்புங்கிற விஷயம் என்னன்னா சோதனைங்கிற விஷயத்த 1 பேதுரு 1:7 நம்ம படித்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு சோதனையில் பாடுகள் வழியாக போனார். அது எப்ரேயர் 2:18ங்கிற விஷயத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சோதனைக்குள்ளே போனாங்கிறாருன்னா ஆதார வசனம் ஃபுல்லாக போன வாரம் பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா புசிக்க முச்சில் டைரெக்டாக அந்த சுட்ட மாம்சம் மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேஸ்டியாக இருந்திருக்கும். அந்த மாம்சமும் அவங்களுக்கு அந்த பிரெட்டையும் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேஸ்டியாக இருந்திருக்கும் அந்த அப்பத்தை. ஆனாலும் அந்த டேஸ்டி எங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக கசப்பான கீரையோடு சாப்பிட்டாங்கன்னு பார்த்தோம். அப்போ அந்த பொருள் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள போகிறாரு. அவர் விரும்பப்படுறது, அதாவது நம்ம அந்த பஸ்காவை அந்த அந்த அப்பத்தையும் அந்த சுட்ட மாம்சத்தையும் சாப்பிடும் போதுல அவங்க விருப்பத்தோடு சாப்பிட்டாங்க, டேஸ்டியோடு சாப்பிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறது இஸ்ரேல் ஜனங்களை ஒரு கூட்ட பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து அடிக்கிற விருப்பத்தோடு பார்த்தாங்க, அதை ஜாலி பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இருந்தது அதை பார்த்து மன கசந்து அழுகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்காவை அனுசரித்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த கசப்பான கீரையோடு சாப்பிட்டது விஷயம் என்னென்னா ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே 100% எடுக்கிறது ஃபுல்லாக மேட்ச் ஆகிடுச்சு, அப்படி தானே? அதாவது ஒரு 50% இல்லை 70% அப்படி மேட்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 100% அந்த விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு மேட்ச் ஆச்சு, அப்படி தானே? அதாவது ஒரு கிறிஸ்து இருந்துச்சா கிடையாது, எல்லாமே வசன ஆதாரத்தோட மேட்ச் ஆச்சு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்பான கீரைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கசப்பான அனுபவம். அதே மாதிரி இந்த ஆடு இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி 3 அனுபவம் யாருக்கெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். அந்த கசப்பான அந்த கீரையை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அது கடைசியா அவர் மறைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கசப்பான ஒரு காடையை கூட கொடுத்தாங்க என்று சொல்லப்படுது. அது கூட படிச்சலாம். மத்திய 27:34 அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதவராக இருந்தார். அப்போ அதை ருசி பார்த்து குடிக்க மனதாக, அப்போ கசப்பான காடி. அப்போ அந்த கசப்பான கீரைக்கு இது ஒரு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும், பொருளாக இருக்குன்னு பார்க்கும். அது யோவானில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த காடியை குடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பார்க்கும்.
அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 19:30. யோவான் 19:30. 29 படிங்க. 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்பாலானை காடியிலே தோய்த்து யூசப் கண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அப்போ இந்த காடியை பருகினதுக்கு அப்புறம் தான் அவர் உயிரை நீத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிழல்ல நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அங்கே நிறைவேற்றிருப்பாங்க. அதுக்கு 28ஆம் வசனம் படிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். போதும். அப்ப வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அப்ப வேத வாக்கியம் நிறைவேற அப்ப எழுதப்பட்ட அந்த சத்தியத்தின் நிலநாட்டமாக இப்ப என்ன கேட்கிறாரு அவரு? தாகமா இருக்கிறேன்னு கேட்கிறார். அப்ப களத்து கிடந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அப்ப வேத வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்திராமன்னு சொல்லப்பட்ட அந்த கசப்பான கீரையை இங்க வந்துட்டு எதிர்த்து அணுகணும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நிழல்ல சொன்னதா பொருள்ல அங்க செய்யும்படியாக செய்யறாரு. செஞ்சுட்டு எல்லாம் முடிந்தது. கடைசி அந்த விஷயங்கள் பிரார்த்தனை செய்ய முடிந்தது என்று சொல்லப்பட்டு பார்க்கும்போது அந்த கசப்பான ஒரு அனுபவத்துல போன விஷயத்தை அடையப்படுத்துது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கசப்பான கீரை வந்து அந்த காடியை அடையப்படுத்துது. அதை இயேசு கிறிஸ்து பரமத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்து 5 காரியங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து குறித்ததான ஒரு காரியங்கள் பார்க்கும். 6வது காரியம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா புசிக்க வேண்டியது செய்முறை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. செஞ்சுட்டு புசிக்கிறவங்க இப்படி இருக்கணுங்கிற விஷயத்த அங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. அங்க வந்து மென்ஷன் பண்றாரு. அது வந்து அறைகளை கட்டி கொண்டு கால்களில் பாதரத்தை தொடுத்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அறைகளில் கட்டி கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிற விஷயத்த பார்க்க வரும். அப்ப இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்படி அந்த நிலையில அந்த வந்து அறையில வந்து கட்டி கொண்டு என்ன பஸ்கா புசித்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடைசி நான் பஸ்காவை புசிக்க ஆசையா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ராமபோஜனத்துல. அப்ப என்ன பண்றா பாத்தீங்கன்னா அதே ஒரு விஷயத்த அவங்க வந்து மாடலோட செஞ்சு காட்டுறாரு. அங்க ஒரு அறை கட்டி கொண்டு அறையை என்ன பண்றாரு கட்டி கொண்டு அந்த ஒரு விஷயம் பண்றாரு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5. யோவான் 13ஆவது அதிகாரம் 4-5. போதனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசனுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த பக்த பண்டிகையில இருந்த விஷயத்திலையும் அந்த ராபோஜனம் அந்த காலத்துல என்ன பண்றாரு அந்த விஷயங்களை பண்ற ஒரு விஷயத்தை பண்றாரு. அறையை கட்டி கொண்டு சொல்லி அந்த காரியங்களை பண்றாரு பார்க்கும். அது இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியம். 2வது பாத்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். 5 முதல் 10 வருஷம் வரைக்கும் படிக்கலாம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசனுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. இப்போ பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு அந்த இதுக்கு நிலநாட்டமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராபோஜனம் கடைசி இருந்தாலும் சொல்றாரு, இதை நினைவாக செய்யுங்கள் சொல்றாரு. அவர் ராஜ்யம் வரைக்கும் அவர் செய்யறாரு பார்ப்போம். அப்போ நம்ம அதுல வந்துட்டு நம்ம அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆதரிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேஷபுத்திரன் யாரும் முதல் பலன் பார்க்கணும். இது உலகத்திலே முதல் பலன் பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கே தேவன் நம்மளோட முதல் பலனை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்ப நம்மளும் எடுத்துருந்த பஸ்காவை கிறிஸ்துவ எடுத்து அனுசரிக்கிறோம். அப்படி நம்ம எப்படி அனுசரிக்கணும்னு பாத்தீங்கன்னா அங்க எடுக்கிறாரு வந்துட்டு அவர் கால்களை கழுகுற ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு பார்க்கணும். அப்ப கால்களை மட்டுமல்ல என்னன்னு ஃபுல் பாடியை கழுவுங்கன்னு சொல்றாரு. மூழ்கினவன் வந்துட்டு மறுபடியும் எடுக்கக்கூடாது. மறுபடியும் எழுதக்கூடாதுன்னா மறுபடியும் ஃபுல் பாடியை கழுவக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு பார்க்கணும். அப்ப மூழ்கினவன்னா என்ன அர்த்தம்?
ஞானஸ்தான சத்தியத்தையும் அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காவை கிறிஸ்துவை அந்த புசிக்கிறவும் அந்த அனுபவத்துக்குள்ள போகிறதுக்கும் என்ன ஒரு முக்கியத்துவமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அதில் வந்துட்டு பங்கு பெற முடியாது பார்க்கணும். அப்போ அது பங்கு பெறவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க மூலிகை நவலாக எடுக்கணுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த அங்கே வந்துட்டு அங்கே ஒரு சுத்திகரிப்பு வேலையை அங்கே பண்ணுறாரு பார்க்க. அவங்க காலை கழுவுறது, காலுங்கிறது கிரியை அடையாளப்படுத்துது, காலுங்கிறது நடக்கையை அடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு இந்த பக்தாவை நம்ம அனுசரிக்கும் போதுல நம் கிரியை நடக்கை எல்லாமே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளை சுத்திகரிக்க பண்ண வேண்டிய ஒரு அடையாளமாக இந்த விஷயம் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஏன் வந்து காலம் மட்டும் கழுவுனாரு, ஃபுல்லாக கழுவுன்னு சொல்லி பேர் சொல்கிறேன், ஏன் காலம் மட்டும் கழுவு சொல்கிறாரு? அவர் ஏன் அந்த காலம் மட்டும் அந்த ப்ராசஸ் பண்ணுறாருன்னா காலை கழுவுனான்னு பார்த்தீங்கன்னா காலை கழுவுனாலும் ஃபுல் பாடியே கழுவுனதுக்கு சமங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராக இயேசு எடுத்துரைக்கிறாரு பார்க்கணும். அப்போ அந்த பாடியை ஃபுல்லாகவே வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறவும் அதை வந்து அதை ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அதை தாங்கி பிடிக்கிற எதுனா பாதம் தான் தாங்கி பிடிக்குது. அப்போ வந்துட்டு அப்போ பாதத்தை சுத்தம் பண்ணால் ஃபுல் பாடியே சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு நிலான ஒரு சம்பவமாக இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த பாடியை தாங்கி பிடிக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது பாதம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தை கழுவுறது ஃபுல் பாடியே கழுவுனாத ஒரு விஷயமா அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ என்னென்னா ஏற்கனவே மூலிகையாச்சு ஞானஸ்தானத்தில் என்ன சொல்லி மூழ்கணும், பாவத்துக்கு மறுத்து நான் நீதிக்கு பிழைக்க போகிறேன்ட்டு தான் நம்ம மறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பசுத்தவனாக இருக்கிறோமா கிடையாது, நம்ம விழுந்து ஓடுறோம். அப்படி ஓட முடிச்சுல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பஸ்காவை என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் பாவத்தோட குசிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் நடக்கை கிரியை எல்லாம் சீர்பொருத்தி பார்த்து என்ன மூலிகை நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன அனுபவத்துக்குள்ள நம்ம அந்த ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பயபக்தியோடு நம்ம எடுத்தோமோ அந்த பயபக்தியோட நீங்கள் என்ன செய்யணும், இந்த பஸ்காவை கிறிஸ்துவை நீங்கள் அனுசரிக்கணுங்கிறதான ஒரு நிலான சம்பவத்தை தான் அங்கே செய்து காட்டினாருங்கிறது சொல்லப்படுது. அப்போ மூலிகை நபர் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்ததாவது மறுபடியும் ஃபுல் பாடி நீங்கள் கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாருன்னா மறுபடியும் ஞானஸ்தானத்தில் மறுபடியும் தண்ணியில் முங்கி மறுபடியும் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. மறுபடியும் உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்கள் நடக்கை செய்யலாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளுங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க பார்க்கணும். அப்போ மூழ்கினதுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அது கூட ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஆதார வசனமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் துருக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிளேற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்ப பாத்தீங்கன்னா திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலிகைனாலே சுத்திகரித்துக் கொண்டு. அப்போ நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டது, அப்போ பார்த்தீங்கன்னா சத்திய உபதேசங்கள் நமக்கு அருளப்பட்டது. ஞானஸ்தானம் என்ன, அதோடைய ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்படி தானே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறதுக்கு உள்ள அந்த காரியங்கள் என்னங்கிற விஷயத்தை குறித்து எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்து அந்த காரியங்கள் செய்தால் வழியே தெரியாமல் பண்ணலை. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தண்ணி அதாவது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா திருவசனத்தை கொண்டு அப்போனா சத்திய வசனங்களை கொண்டு திருவசனத்தை கேட்டு அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுத்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ மூலிகைனா மறுபடியும் எடுக்கக்கூடாது, மறுபடியும் எடுத்தது அதை விடக்கூடாதுன்னா ஞானஸ்தானம் அதுக்கப்புறம் இது எதை வெளிப்படுத்தணும்னா நம்ம ஞானஸ்தான சத்தியத்தில் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த ராபோத்தின சமயத்துல மறுபடியும் நான் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் தண்ணியில் மூழ்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற விஷயத்தை தான் இது வந்து எடுத்து வைக்கணும்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அறையை கட்சி கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்த்துக்கணும். அப்போ அறைங்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்தினா அது எதை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா மனதின் அறையை அடையாளப்படுத்தணும் பார்க்கணும். அப்போ இந்த ராபோஜனம்ங்கிறான இந்த காரியத்தில் நம்ம பங்கு பெறும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அறைங்கிறது என்னது அந்த சார் பார்க்கணும் எழுத்துக்கீழ் அப்படிதானே. அதே மாதிரி அந்தரங்கம் அந்தரங்கங்கிற விஷயம் யாரும் பார்க்க முடியாது, சிந்தை.
அப்ப சிந்தையே எடுத்தது கட்டி கொண்டுங்கிறான்னு சொல்லப்படுறது பார்க்கணும். யாரும் பார்க்க முடியாது, அரை எப்படி பார்க்க முடியாத பேர்பாஸ் எப்படி பார்க்க முடியாது, அதே மாதிரி நம்மளுடைய மனதுல என்ன சிந்திக்கிறோம் என்ன பண்றோம்ங்கிற விஷயத்த நாம யாருமே பார்க்க முடியாது. இப்ப நபவுமே சிஸ்டர்டா நான் நல்லா சிரிச்சு பேசுறேன், ஆனா அவங்கள எடுக்கிறது மனதில் இருக்கிறேன், அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் என்ன பண்றது, அது தவறான ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறையோட நம்ம என்ன பண்ண முடியாது, பஸ்காவே அனுசரிக்க முடியாது. அப்படிதானே? அப்ப யார் மேலேயாட்டு கசப்பு வெறுப்பு இருந்துகிட்டு நம்ம இருந்தாங்களா, நம்ம மனநிலையில இருந்தீங்களா, அந்த மனதில இருந்து எடுத்து போகணும். அந்த மனதின் அறையை வந்துட்டு எடுத்து போடணுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்ப இந்த மனதின் இந்த அறையை கட்டி கொண்டுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறையை கட்டி கொண்டுங்கிற விஷயத்த முதல்ல நம்ம எங்க படிக்கிறோம், ப்ரேயர் பண்ணணும். இல்ல லிட்டரலாவே இந்த அறையை கட்டி அறைங்கிறது ஃபுல் பாடி இருக்கு, ஃபுல் பாடியில் பாதி தான் என்னது இடுப்பு, அதான் அறைங்கிறது. ஃபுல் பாடியில் பாதி என்னது அறை. அதனால அதை சொல்றோம். இந்த அறையை முதல்ல கட்டினது எப்போ கட்டினாங்க, வெரி குட், ஆதி ஆகத்துல. அது எப்போ அந்த சம்பவம் நடக்குது, ஒரு ஆடு வரிகட்டுக்கு அவங்களுக்கு, அதாவது அவர்கள் நீர்கள் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதாம் கேவாளுக்கும் ஒரு ஆன்சர் கரெக்டு, ரெண்டாவது ரிப்ளை பண்ண தப்பு. ஆதியம் சொல்ல கரெக்டு தான், நீங்க சொன்னது ஆதியம் சொல்ல இருக்கு. அதாவது அவர்களுக்கு ஆடை தோலினால் ஆடை கரெக்டா, அந்த இது சொல்லணும்ல கரெக்டா. அப்ப பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நிர்வாணி ஆகிறாங்க. அப்ப நிர்வாணி ஆனதுக்கு அப்புறம் முதல்ல என்ன எடுத்துக்கிட்டாங்க, டெம்பரரி சொல்யூஷன் என்ன பண்ணாங்க, அங்க அத்தியலையை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஏசுகிறிஸ்த அங்க ஏசுகிறிஸ்த என்ன பண்ணாங்களுக்கு தோலுடைய இது பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய நிர்வாணம் அங்க வந்துட்டு காணப்படுது. அங்க நிர்வாணத்தை மூடுறதுக்கு அங்க என்ன பண்றாரு, அவங்க தோலுடைய கொடுக்குறாங்க. அப்ப நிர்வாணம் அங்க வந்துட்டு காணப்படுறதுக்கு அங்க ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது, மீறுதல்ங்கிறான ஒரு பாவம் நடந்துச்சு. பாவத்தின் பண்ணாங்க நினைச்சதாங்க அங்க மீறுதல் நடக்கு. அதனால அங்க அறையை கட்டி கொள்றாங்க பாவம். இங்கேயும் அதே ஒரு விஷயம் தான் நடக்குது. அப்போ வந்துட்டு நமக்குள்ள பாவம் இருக்கும், பாவத்தோடு நினைச்சது இந்த பக்கம் அனுசரிக்க முடியாது. அதை என்ன பண்றது பாத்தீங்கன்னா, எப்படி அந்த தோலுடைய உறுதி கொடுறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவோடைய பலி மூலமாக நம்ம பாவ அறிக்கை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, அந்த அறையை கட்டி கொண்டு, மனதின் அறையை கட்டி கொண்டு நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பக்காவை அனுசரிக்க வேண்டும். அதை நம்ம பார்க்க போறோம், படிச்சிடலாம். யோவான் 13ஆம் சாரி 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரும்போதுல நம்மளுடைய மனது வந்துட்டு என்ன இருக்கணும்னா, ஒரு பரிசுத்தமான சிந்தை இருக்கணும். அந்த சிந்தை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம், வெளிப்படும் போச்சுல அவரோட எடுத்து சபை அங்கமாக நினைச்சது சேர்த்து கொள்ளப்படும் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அறையை கட்டி கொண்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மனதின் அறையை அதை அடையாளப்படுத்துற விதமாக இருக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிச்சுக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்ப விளக்குங்கிற விஷயம் என்னது, உன் கண் எழுது உனக்கு விளக்கா இருக்கிறது. அப்போ உங்க எழுதுது உங்கள் அறை கட்டப்பட்டதா இருக்கு. அறைங்கிறது எங்க இருக்கு, மனது எங்க இருக்கு. சிலவங்க எழுத மனதுங்கிறது இருதயத்தை சொல்லிடுவாங்க, ஆனா இருதயம் கிடையாது. இருதயங்கிறது எழுது ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு பம்பிங் சிஸ்டம் தான் ஒழிய மனது கிடையாது. இருதயத்தை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மனதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? நினைவு தோற்றங்கள்லாம் எங்க இருக்கு, மனதுல இருக்கு. சரியா? அப்ப இதுதான் மனது. அப்ப மனதுக்கு இருதயம் என்னது, விளக்கு. அதுக்கு தானே விளக்குங்கிறது வேதம். இருதயம் மனது இது கண் விளக்குன்றது. அப்போ வந்துட்டு இந்த அறையை கட்டி கொண்டு இருந்தாதான் அப்போ பாத்தீங்கன்னா அப்ப இருந்து பிரகாசிக்கணும்ங்கிறவனு சேர்த்துறாரு. இந்த மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கணும், என்னங்கிறது பசுத்தாவி அறியணும். அப்ப பசுத்தாவி நம்ம சிந்தையில ஆக்கு பண்ணணும், ஆளுகை பண்ணணும்னா அங்க என்ன இருக்கக்கூடாது,
அசுத்த சிந்தை இருக்கக்கூடாது. அப்ப அசுத்த சிந்தை போனாதான் பரிசுத்த சிந்தை இருக்கும். அப்ப பரிசுத்தமான சிந்தையும் மனதுல வந்துட்டு சத்தியத்துக்கு தியானமும் ஜப ஜீவியமும் இருந்தால் மாத்திரம்தான் இதுக்குள்ள என்ன பண்ண முடியும், பக்தாவை அனுசரிக்க முடியும். ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரி இருக்கக்கூடாது, இதுல அனுசரிச்சிடக்கூடாது. அப்போ இந்த 10 நாளோ இல்லை 20 நாளோ 40 நாளோ அந்த சிந்தை மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னையில இருந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பரிசுத்தமான சிந்தையும் அந்த பரிசுத்தமான தாகமும் அந்த இது இருக்கும். அப்ப அறையை கட்டி கொண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துக்குரிய எந்த காரியம் உள்ள வந்துடக்கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா டெம்பரரியான எந்த இலைகளும் பண்ற அத்தைகளையோ வேற எந்த இதுவும் வந்துடக்கூடாது. நம்ம எதுதான் வந்துட்டு நம்மளுடைய அறையில கட்டிக்கணும்னா நம்ம கிறிஸ்துவை சூழ்நிலை நம்ம நம்ம மனதில் தெரிந்து கொண்டாதான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பாதுகாக்க முடியும் பார்க்கணும். அப்ப எப்போதுமே உங்க கண் நேராக நோக்கம் கிடவும்னா சத்திய அனுபவத்துக்குள்ள இருந்தாதான் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே சரியா தான் இருக்கும். ஒரு சகோதரர் வந்துட்டு எனக்கு திட்டுறா இருந்தீங்களா, அந்த திட்டம் வந்துட்டு எடுத்தது நம்ம சரியில்லைன்னு வந்து அவர் திட்டுறாரு அப்படி நினைச்சிருந்தீங்களா பெரிய ஒரு காரியமா இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு வேத வசனத்தோடு நிழலான வச்சு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்திக்கலாம், நம்ம கிறிஸ்துவ போல வாழலாம். இல்லை நம்ம வந்துட்டு மாம்ச சிந்தையோடு நம்ம அந்த அனுபவம் பற்றி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வந்து பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போ வந்துட்டு முதலாம் சபை காலத்தில் வந்து அங்கே ரத்தம் சிந்தினாங்க, அடி வேதனை பண்ணாங்க, ரொம்ப பாடுகள் பண்ணாங்க. அதை காட்டிலும் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மனதில் டார்ச்சர், மனதில் ஒரு வேதனைகள் தான் இருக்கு. அப்போ அந்த வேதனைக்குள்ளதான் நம்ம இருக்கிறத கடந்து போகணும். அப்போ அப்போஸ்தலர் என்ன ஒரு ரத்தம் சிந்தினாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வேதனைகள், அவமானங்கள், சிந்தைகள், செய்யக்கூடாதது செஞ்ச சொல்லுவாங்க, அவமானப்படுறது ரொம்ப என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு அடித்தா கூட நம்ம அடி வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் வார்த்தையினால பேச முடியலது அது ரொம்ப பாதிக்கப்படும். அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் எடுக்கிறது கடந்துதான் இருக்கிறது நமக்கு போகணும். அங்கே எழுத்து போடமா அடி நிந்தைகள் ரத்தம் சொல்லுது, இங்கே வந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சிந்தையில் போகிறோம். இதையெல்லாம் மேற்கொள்ளி நமக்கு வந்து ஜெயிச்சா தான் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பக்தாவை நம்ம அனுசரிக்க முடியும் சொல்லி சொல்லப்பட்டது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துப்பூர்வமான அந்த பக்தாவை அனுசரிக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே பாதரட்சி அங்கே தொடுத்து கொள்கிற அந்த விஷயத்தை தொடுத்து இருந்தாங்க பார்க்கும். அந்த பாதரட்சி எதை கொடுத்தது ஆயத்தம் என்றும் பாதரட்சை புல் பண்ணி இருக்காங்க தொடுத்தவராய் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படித்தானே படித்தெல்லாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சைகள் அறையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்போ அடுத்த வசனம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும். அப்போ சத்தியம் என்றும் கட்சி உங்கள் அறையில கட்டியதாங்க சிஸ்டர் சொன்னது பார்க்கணும். அப்போ வந்துட்டு மனதில் என்ன கட்சை இருக்கணுமா, சத்தியம்ன்றதான ஒரு கட்சை என்னது மனதில் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சமாதானத்திற்கு என்று பாதரட்சி கால்கள் கொடுத்ததாயும் சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த பக்தாவை அனுசரிக்க போகிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே அந்த விஷயங்கள் பண்ணுறதில்லை. அப்போ நம்ம எதன் அடிப்படையில் நம்ம பண்ணுறோம், சுவிசேஷத்தின் அடிப்படையில். அவர் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்காரு, எத்தனை சுவிசேஷம் சொல்லியிருக்காரு அந்த பக்தாவை, அதாவது நிழலான அந்த பொருளான பக்தாவை அந்த ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டியதுல எத்தனை சொல்லியிருக்காரு, 4 சுவிசேஷத்தில் இருக்குல்ல, 4 சுவிசேஷத்தில் இருக்கு அப்படித்தானே. அப்போ சமாதானத்தை சுவிசேஷத்தை பாதத்தை சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துல சொல்லியிருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா கொரிந்தியர்லையும் பவுல் வந்து ரீகால் பண்றாரு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி. அப்போ நம்ம எதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு பக்தாவை கிறிஸ்து வந்துட்டு நம்ம அனுசரிக்க போறோம்னா சுவிசேஷ நிமித்தம். அந்த சுவிசேஷ நிமித்தம் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பக்தாவை கிறிஸ்துவை நம்ம அனுசரிக்க போறோம். சடங்காச்சாரம் இல்லை, அவங்க பண்றது சடங்காச்சாரமா பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ரியலா பண்றது என்னன்னா சுவிசேஷம். 4 சுவிசேஷத்துல இயேசு எப்படி பாடுபட்டார்னு சொல்லி அந்த பாடுகளை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி என்னது பார்த்தீங்கன்னா இந்த பக்தாவை அனுசரிக்க வேண்டும். அதுதான் அங்கே அனுசரிக்க சொல்லப்படுறது பார்க்கும். இதை கூட அப்போ பவுல் வந்துட்டு ஒரு சொல்லியிருப்பான்னு பார்க்கும். ரோமர்ல இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிருப்பாங்க? பிரசங்கம் பண்றவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சமாதானத்தை கூறி. அப்போ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷம் சொல்லியிருக்காரு? சமாதானத்தை சுவிசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த 12 அப்போஸ்தலர்களையா இருந்தாலும் சரி, 70 சீஷர்களை அனுப்ப போகலையா இருந்தாலும் சரி, அங்க ஒரு பட்டணத்துக்கு போகும் என்ன சொல்ல சொல்லியிருக்காரு? பட்டணத்திலேயோ இல்லை வீட்டுக்குள்ள போகும்போது எழுதிருக்காரு சமாதானம் சொல்றாரு. சமாதானம் சொல்லி எழுதுறது அந்த நற்காரியங்கள், இயேசு கிறிஸ்துவோடைய நற்காரியங்களும் வருங்காலம் குறித்ததான சத்தியத்தை குறித்ததான விஷயம். அப்படி அவங்க அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது எழுதியிருக்கிறது என்று. அப்ப எங்க எழுதியிருக்கிறது? அப்ப எழுதியிருக்கிறதுன்னா என்னது? அது சாட்சியாகும் இல்லையா? படிச்சிடலாம். ஏசி 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சுவிசேஷம் யாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு? இப்ப இந்த அழைப்பு யாருக்கு? சபைக்கு தான். 1,40,000 சியோன்ல வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் படிச்சிருக்காங்கல்ல, அந்த சியோன் மனசுல எத்தனை பேர் இருக்காங்க? 1,44,000 பேர். அப்ப பாத்தீங்கன்னா சியோனுக்கு சொல்லுகிற அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது அழைப்பு, அந்த முதலாவது அழைப்பு சபை வாய்ப்பு யாருக்கு தான் அருளப்பட்டு பாத்தீங்கன்னா சியோனுக்கு. சியோன் யாரு? 1,44,000 பேர் தான். எப்படி அங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான பக்தாவை யார் அனுசரிச்சாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் அனுசரிச்சாங்க. புதிய ஏற்பாடுல உண்மையான பக்தாவை யார் அனுசரிக்கும்? சபை இந்த 1,44,000 அனுசரிக்கும். அதுதான் சீயனுக்கு சொல்ல. இதுதான் நம்ம பட்டிருக்கோம். அங்க வந்து சேஷபுத்திரனாகி அந்த முதற் பலன்கள் தான் என்ன பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பக்தாவை அனுசரிச்சாங்க. இங்க சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த 1,44,000 பேராகிய அந்த சபை தான் என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா அனுசரிக்க பார்க்கணும். இதை சர்வ சங்கமாகி சபை இடத்துல நம்ம சேரப்புற ஒரு அனுபவத்தை அடையப்படும். இதைத்தான் வந்துட்டு அங்க பவுல் வந்துட்டு ரோமர்ல வந்துட்டு சொல்றாரு எவ்வளவு அழகா இருக்குங்கிற விஷயத்தை சொல்றாரு. நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பாதங்கள் அழகா இருக்கு. நம்ம மற்றவங்க சொல்ற கூட அவங்க நம்மளை பத்தி சொல்லுவாங்க இந்த அழகா இருக்குங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எழுத்துப்பூர்வமான அந்த பக்தாவை அனுசரிக்கும் போதுல கையில என்ன வச்சிருந்தாங்க? தடியை பிடித்து கொண்டுட்டு இருக்கு. அப்ப தடிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துது? படிச்சிடலாமா? எங்க இருக்காது? எத்தனை வசனம் அது? சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரணம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை. அப்ப நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்? மரணம் இருள் பள்ளத்தாக்குல இருக்கும். நம்ம ஆண்டவராக சத்தியம் சொல்லும் போதுல எப்படி இருந்துச்சு? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய விஷயத்தை கண்டார்கள். அப்ப இருள்ங்கிற விஷயத்தை பாவத்தை அடையாளப்படுத்துது. மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தாலும் அப்ப மரணம் இருளுங்கிற விஷயம் என்னன்னா நம்ம எந்த விதத்திலையும் சத்தியத்திற்கு வெளியே போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படித்தானே? 2ஆம் மரணம் யாருக்கு வரும்? சபைக்கு தான். சத்தியத்தை அறிந்து அது மனப்பூர்வமா பாவம் செய்யறவங்களுக்கு தான் வரும், துணிகாரக்காரர்கள். அப்போ வந்துட்டு பொல்லாப்புக்கு பயப்படும். நம்ம எங்க இருக்கோம்? பொல்லாத உலகத்துல இருக்குன்னா நீங்க என்ன உலகம் பொல்லாங்கு இருக்கு. அப்ப அந்த பொல்லாங்குக்குள்ள இருக்கும் போதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த நடக்கும் போது நமக்கு என்னதான் நம்மளுக்கு ஸ்டெபிளாவா இருக்கு. அப்படி பார்த்தா அப்போ நடக்கும் போது அடுத்தது கோல் வச்சு நடப்பாங்க ஒரு தடி. அப்போ பாத்தீங்கன்னா அது ஏதாவது முன்னாடி கிடந்தாலும் தட்டி விட்டு போறதுக்கு அது என்ன செய்யுது? அது அவங்க அது கொஞ்சம் நம்மளுக்கு பிரோஜனமா இருக்கும். அது மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க எடுக்கிறாங்க, அந்த கோல் வச்சிருப்பாங்க. ஒன்று அது வசனமே இருக்கு, ஏசியெல்லாம் இருக்கு. அது வழி நடத்துற விஷயமும் அந்த இலைகள் தலைகள் பறிக்கிற விஷயமும் அது வந்துட்டு அது இருக்குன்னு பார்க்கணும், அது கோலுங்கிற விஷயத்தை. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நிழல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த மோசை வந்துக்கிட்டு அந்த எகிப்தில் வந்து ஜனங்களை விடுதலையாக்க போறாரு. போனதுக்கு அப்புறம் தானே பக்த படிக்கலாம் அனுசரிக்காங்கண்ணே. அப்போ அவர் என்ன கொண்டு போறாரு? அவர் என்ன கொண்டு போறாரு கூட?
அடையாளமா அதை வச்சு கூட காமிக்கிறாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு கோல் வச்சுக்கிட்டு அந்த கோலை போட்டவங்க தான் தர்ப்பமா மாறுது. அந்த விஷயங்களெல்லாம் காமிக்கிறாங்க. சரியா? 2 அடையாளத்துல ஒரு அடையாளம் கோல். ஒன்று கோலை தரையில போட்டா பாம்பா மாறும், கையை மடியில போட்டு எடுக்கும் பட்சத்துல வெண்குஷ்டம் மாறும், அதுக்கப்புறம் சுத்தமாகும். அந்த 2 அர்த்தத்தை கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோளுங்கிற விஷயத்த என்ன மோசைக்கு கொடுக்குறாரு. எதுனா அவருக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு தேவன் என்னோட இருக்கிறாரு, அதை காமிக்கிறதுக்காக, ஜனங்களை காமிக்கிறதுக்காக அந்த விஷயம் பண்ணியிருக்காரு பார்க்கணும். அந்த கோளுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா தேவன் நம்மளோட இருக்கிற ஒரு விஷயத்தை கூட அதை அடையாளப்படுத்தி பார்க்கணும். அது வந்து பலனை ஒரு அடையாளப்படுத்தி பார்க்கலாம். அப்போ அந்த கோல் வச்சிருக்க மட்டும் பலன். இப்போ சும்மா போயிட்டு மோசே எதுன்னு சொல்லியிருக்காங்க, தேவன் என்னை அனுப்பினாங்கன்னு அந்த ஜனங்கள் விசுவசிப்பாங்களா? அப்போ அந்த கோலை தரையில போனது பாம்பா மாறுறது தான் ஒரு மிராக்கள். அது ஒரு ஆச்சரியத்தை பார்த்து விசுவாசிக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த கோல் தான் அவருக்கு இருக்கிறதுனா தேவன் என் கூட இருக்கிறது அந்த ஜனங்கள் வந்து விசுவாசிக்கிறதுக்காக அந்த விஷயம் இருந்துச்சு. அந்த கோல் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அந்த கோலை வச்சுதான் எனக்கு செங்கடலை பிறந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோல் விஷயம் என்னன்னா தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு பலத்தை காட்டுது. செங்கல்ல போடுற ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற ஒரு பலத்தை வச்சு நம்ம நீட்டை முத்து எடுத்தது. அது 2ஆக பிரியங்கிற ஆளுக்கு சொல்லப்படுறது பார்க்கணும். அதுக்கு நம்ம படிச்சிடலாம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். 48வது அதிகாரம் 17. அதன் சுற்றுப்பிரகாரம் அதன் பேரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் அதற்காக அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்தது என்று சொல்லுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இங்க அந்த தடிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெள்ளனான. வெள்ளங்கிற விஷயத்த தடியை ஒரு கோலும் ஒரு தடியை என்ன தேய்ச்சுன்னு இருக்கும். அப்ப அந்த தடிங்கிற விஷயத்த வெள்ளனை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் கோலுங்கிறது அலங்காரத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த யுத்தத்துக்கு போயிட்டு யாருன்னா அந்த லோத்தை விடுதலையாகிட்டு வராரு. அந்த ராஜாக்களை மேற்கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பயந்து இருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்துறாரு, அபிரகாமே பயப்படாதே, உனக்கு மகா பலனும் கேடாயமா இருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்கள், பயங்கள், அதிர்ணங்கள், வியாதி பலன்கள் வரமுச்சு பார்த்தா தேவன் தான் நமக்கு என்ன இருக்காரு? வெள்ளனா இருக்காரு, ஒரு கேடகமா இருக்காரு. அப்போ அந்த கோலும் தடிங்கிற விஷயம் என்னன்னா தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு வெள்ளத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கோலுங்கிறது என்ன? செங்கல், ஒரு ஆளுகையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். சங்கீதம் 45:6. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அப்ப தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியா இருக்கிறது. அப்ப செங்கோல், தேவன் நமக்கு செங்கல் கொடுப்பாரா இல்லையா? எங்க அவர் சிங்காசனத்தை கொடுப்பாரு? இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில சாபிக்கும் பூச்சில கொடுப்பாருப்பா. அப்ப நம்ம வேதத்துல படிக்கும் பூச்சில ஒரு ராஜா செங்கோலை நீட்டாதான் அவர்கிட்ட போக முடியும். அது எந்த ராஜா? அந்த புஸ்தகத்துல இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த செங்கோல் யார்கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா ராஜாட்டா இருக்கும். அவர் எங்க இருப்பாரு? சிங்காசனத்துல இருப்பான்னு பார்க்கணும். அந்த செங்கோலை யார்கிட்ட கொடுக்க போறாங்க? அங்க எஸ்தர் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அப்படிதானே? அதே மாதிரி மணவாட்டி சபைக்கு என்னத்தை கொடுப்பாங்க? அந்த செங்கோல் அந்த ராஜ சிங்காசனத்துல இருந்து எடுத்துட்டு அவர் கொடுப்பாரு பார்க்கணும். அப்ப செங்கோலுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்த அந்த என்னன்னா அந்த கோலுங்கிற விஷயத்தனா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்து ஒரு ஆளுதை அடையாளப்படுத்தி பார்க்கணும். அப்ப அங்க எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயம் அவங்க அந்த தடியை பிடித்து கொள்ற விஷயம் அது என்னன்னா தடியை பிடித்து கொள்ற விஷயம்னா அவங்க தடியை பிடித்து அவங்க என்ன சொல்றாங்க விஷயம் பார்த்தாங்க. அது பொருள்ல பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா பொருள்ல வந்துட்டு தேவன் நமக்கு கொடுக்க போற ஆளுகை சிங்காசனங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து. அதுக்காக நம்ம ஓடுறோம். என்ன நமக்கு தேவன் அந்த ஒரு ஆளுகைன்னு இது கொடுக்குறாரு. அப்ப அந்த எடுக்கிறாருன்னா அந்த பக்தாவை அந்த ராபோஜனத்தை அனுசரிக்க வச்சுறாரு. இது எது வரைக்கும் நம்ம அனுசரிப்போம்னா ராஜ்யத்தை கொடுத்துருக்கோம். அப்ப ராஜ்யத்துல நமக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுகையை கொடுக்குறாரு சொல்றது பார்க்கணும். ஒரு விஷயம் படிச்சிடலாம் செங்கலை குறித்து. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 49:10. சமாதான கர்த்தர் வருங்களவும் செங்கோலை யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதைகளை விட்டு ஒழுவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனத்தோடைய பொருள் என்ன?
இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டது சமாதான கருத்து வரவளும் செங்கோல் யூதாவிற்கு நீங்குவதில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவ முதலாம் வருகையில வந்து யூதா கோத்திரத்துல அவர் வராரு, வந்து ஆளுகை செய்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இது பண்றாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வராரு, வந்து அங்க வந்துட்டு யூதா கோத்திரத்துக்கும் செங்கல் கொடுத்துரு ஆளுகை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஆளுகை யார்? நம்ம யூதா கோத்திரம் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செங்கோலா இருந்து அவர் அந்த காரியங்கள் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வந்து யூதா கோத்திரம் யார்? நம்ம தான். துதிக்கிற கூட்டம் யார்? நம்ம தான். நமக்கு என்ன கொடுத்தாரு? செங்கல் கொடுத்துருக்காரு. செங்கல்ங்கிறது ஆளுகை. அப்ப அந்த வந்து தேவன் கொடுத்த பிராமிஸ் யாருக்கு தான் கொடுத்துருக்காரு? சபைக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆளுகைங்கிறது சபைக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்ப 2ஆம் வருகையில வந்துகிட்டு நமக்கு என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுகை சபைக்கு தான் கொடுக்கப்படும். அதுதான் அந்த செங்கோலை அடையாளப்படுத்துது. அப்ப பஸ்கால நம்ம புசிக்க முடியல, நம்ம எது வரைக்கும் புசிக்க போறோம்? ராஜ்ய சபைக்கு வரைக்கும் புசிக்க போறோம். ராஜ்யத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுக்க போறோம், ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கணும். அப்ப இந்த உலகத்துல என்ன பேசிட்டு இருக்கோம்? இப்போ உள்ள லைவ் பொசிஷன் என்ன? இன்னொரு 30 நாள் கழிச்சு யார் ஆளுகை செய்ய போறா, யாருக்கு ஓட்டு போடணும், யார் பண்ணணும் அப்படிதானே ஒரு இது போயிட்டு இருக்கு. நம்மளும் கரசாரமா பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அது நிலையான, அவர் கொடுப்பாரா ஆட்சி, நிலையான ஆட்சி, இவர் கொடுப்பாரா ஆட்சின்னு பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் நமக்கு ஃபேவரட் ஆகும், ஃபேவரட் ஆகும். ஆனா உண்மையான ஆட்சி யார் தான் கொடுக்க போறோம்? நம்ம தான் கொடுக்க போறோம். சரியா? அப்போ வந்துட்டு இந்த உலகத்துல யாராலும் கொடுத்தோம். ஏன்னா உலகம் புல்லாங்குல இருக்கு, அவருக்கு சாத்தானுடைய ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவருடைய பிரதிநிதியை தான் அவங்க கொண்டு வைப்பாங்க இல்லையா? நல்லவங்கள கொண்டு வைக்க முடியாது. அப்ப நல்லவங்கள ஆட்சி செய்கிற ஒரு நாள் வரும். அது எப்பதான்? தேவனுடைய ராஜ்யத்துல. அப்பதான் அந்த ஜனங்களுக்கு நல்ல காரியங்கள் வரும். அப்படிதான். அது வரைக்கும் என்ன நடக்கும்? எகிப்துல அந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டாங்களோ, ஒடுக்கப்பட்டாங்களோ, அதுக்கப்புறம் தான் அவையிட்டாங்க. அவையிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க விடுதலை ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த உலகம் வந்துட்டு எடுத்துனாங்க, ஆட்சியாளர்கள் நசுக்கப்படணும், ஒதுக்கப்படணும். இப்போ ஒரு தேங்காய் வந்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்குறோம், உனக்கு 100 நாளைக்கு 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்பதான் அவைய விடுவோம். சம்பளமே 1000 ரூபா தான்ப்பா, என்னப்பா 1000 ரூபாய்க்கு 2 தேங்காய் தாங்க வாங்க முடியும். நீங்க அவையிட்டாதான் அங்க என்ன ஆட்சி வரும்? நம்ம ஆட்சி வரும். நம்ம ஆட்சியில தேங்காய் 5 ரூபாய்க்கு கொடுப்போம். தேர்தல் அறிக்கையில் 5 ரூபாய்க்கு கொடுப்போம். எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்கு. இவங்க சொந்த வீடு கொடுக்கலாம். தேர்தல் அறிக்கையில் சொந்த வீடு கொடுப்போம் சொல்லுவாங்க. கொடுக்க முடியுமா? நம்ம ஆட்சியில கொடுப்போம்ல, இருக்குல்ல. எங்க இருக்கு இந்த திட்டம்? மோடி திட்டத்துல வீடு கொடுப்பாங்க, இந்திரா காந்தி திட்டத்துல வீடு கொடுப்பாங்க இருக்கு. ஆனா தேவனுடைய திட்டத்துல வீடு கொடுப்பாங்க திட்டம் எங்க இருக்கு? ஏசியால இருக்கு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் எல்லாத்துக்கும் வீடு, வயல், எல்லாத்துக்கும் சொந்த வயல் இருக்கு. நீங்களே விவசாயம் பண்ணி சாப்பிடலாம். எல்லாமே எங்க இருக்கு? புத்தகத்துல எழுதிருக்கு. புத்தகத்துல எழுதிருக்க மாதிரி நடக்குமா? நடக்காதா? அது மாறுமா? மாறுமாதா? வானம் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள். ஆட்சியாளர்கள் என்னன்னா, நீங்க சட்டத்தை போட்டு 15 லட்சம் தரம் சொல்லுவாங்க, 15,000 15,000 தர முடியாதுன்னா 15,000 கூட தரணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எழுத முடியாது. ஆனா தேவன் சொன்னது கண்டிப்பா முடியும். அந்த ஆளுகை யாருன்னா நம்ம தான் எடுத்து போறோம், ஆளுகை பண்ண போறோம். அதுதான் அந்த செங்கோலை இதை அடையாளப்படுத்தி பார்க்கணும். சரி, 6வது காரியத்தை பார்த்தாச்சு. 7வது காரியம் நம்ம பார்க்க போறோம். அறைகள் கற்றுக்கொண்டது பார்த்தா கடைசியா என்ன பார்க்க அந்த 7வது காரியம் இருந்தா விடியற் காலம் மட்டும் மீதியா வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா, எழுத்துப்பூர்வமான பஸ்கா வந்துட்டு விடிய காலம் வரை இங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஸ்கா யாரை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறது பார்க்கும். அந்த விடிய காலம் மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில வந்துட்டு தொங்கிட்டு இருக்காரு. அவரை என்ன பண்றா பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வரைக்கும் தொங்க விடக்கூடாதுன்னு இருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்கிஸ்டுகளுக்கு தான் அந்த மாதிரி மரண தண்டனை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கருத்துக்கள் தான் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்துட்டு பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, பறவைகள் சாப்பிட்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்டை ஓடு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மண்டை ஓடுங்கிறது அந்த புகை அமைப்பும் மண்டை ஓடு தான், ஒரு படத்தோட பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க செத்து இருப்பாங்கல்ல, தண்டனை கொடுக்க போட்டா அங்க செத்தப்பட்டவங்க மண்டை ஓட கவுண்டிங்காக எடுத்து வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு விடியற் காலம் மட்டும் மீதியா வைக்க மாட்டோம்னா, இயேசுக்கு சரிதான். அப்படி இந்த என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சில பேர் தொங்க போடல. அதை என்ன பண்றா பாத்தீங்கன்னா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி என்ன பண்றா பாத்தீங்கன்னா, அதை இயேசுக்கு உடலை அடக்கம் பண்ணிட்டாங்க பார்க்கும். நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு சட்டம் கூட இருக்கு. என்ன பண்ணா, மரத்துல தொங்கப்பட்ட சரீரம் என்கிறது சாயங்காலம் பொழுது அடையிற வரைக்கும் தொங்கக்கூடாது. அப்படி தொங்குச்சுன்னா அந்த தேசம் வந்துட்டு தீட்டுப்பட்டுரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது வந்து சாபமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லப்படுது.
அது நிமித்தமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவரோட சரீரத்தை இறக்குறாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்களா, அவருடைய சரீரத்தை போடணுங்கிற விஷயத்த ரொம்ப கண்டுபிடிச்சுறாங்க. ஆனா அதே ஏற்று ஃபாலோ பண்ண சீசர்கள் ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சரீரத்தை இறக்குறாங்கன்னு பார்க்கணும். அதை கூட பார்க்கலாம். உபாகமத்தில் உள்ள சட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த சட்டத்தின் மீதுல பாத்தீங்கன்னா ஏற்று துன்மார்க்கமா அங்க இது பண்ணல, அப்படியே துன்மார்க்கமா அவங்க தொங்க விடுறதுக்கு விருப்பப்படாம இருக்கிற பாத்தீங்கன்னா அவரை இறக்குறாங்கன்னு பார்க்கணும். உபாகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வருஷம் படிச்சோம். 22 பார்க்கும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவனே கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவே அவன் சேதம் மரத்திலே கொள்ளலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீர்த்துப்படுத்தாக. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கப்படி எனக்கு நிறைய சாபத்தை நமக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டாரு. அப்ப மரத்துல தூக்கப்பட்ட யாருன்னா சபிக்கப்பட்டவன். ஆனா சபிக்கப்பட்டவனுடைய அந்த சரீரத்தை எழுதுறது வைக்கக்கூடாது, இரவில தொங்க விடக்கூடாது. அப்ப ஒரு பிரமாண சட்டத்துல இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க இறக்குறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட சரீரமும் அங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சட்டமும் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஏசியால இருக்கு. என்னன்னா அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் துன்மார்க்கமா அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. யாரோட இருந்தாலும் ஐஸ்வர்யங்களோட அவங்க கூட இருந்தாலும் சொல்லி ஏசியால கூட இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் வந்துட்டு எடுத்தாது விடியாக்கலாம். அடுத்த நாளும் கூட அங்க போகலன்னு பார்க்கும். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணிட்டாங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கு படிச்சலாம். மத்திய 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60 வசனங்கள் படிக்கலாம். 57 முதல் 60. சாயங்காலமானபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேருள்ள அரிமத்தியார் ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து ராஜினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து புதியதான மெல்லிய துப்பட்டியை சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறை வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். போதும். அப்ப பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆனபோது இயேசுவின் சீசனும் ஐஸ்வர்யமா இருந்தாரு. சீசல் வந்து என்ன பண்ணாங்க, சாயங்காலத்துல வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமனம் இரவுக்கு முன்னாடியே அந்த காரியங்கள் நடத்துதாங்க. அவங்க வந்துட்டு பண்ணி முடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அதான் ஒரு விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா விடிய காலம் வந்துட்டு வரைக்கும் மீதியா வைக்கக்கூடாது இருக்கும். அப்ப விடிய காலம் வந்து பொருள் எதை அடையாளப்படுத்துது, ராஜ்யத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். ஏசையா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அவன் விடிய காலம் வெளிச்சம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலே கிடையாதுங்கிற விஷயத்துக்காரு. சாட்சி வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கப்பட்டால் இந்த வார்த்தையும் சொல்லாவிட்டால் அவன் கரெக்டாக வார்த்தை சொல்லணும். அப்படி சொன்னாதான் விடிய காலத்து வெளிச்சம். விடிய கால வெளிச்சம்னா விடிய காலம் ராஜ்யத்தை அடையாளப்படுது. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னன்னா உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தும். அப்ப விடிய காலம் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிய காலம் மீறி வைக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்மளுடைய பக்தாவை கிறிஸ்துவ வந்து பொருளா நம்ம வந்துட்டு அனுசரிக்கும். எது வரைக்கும் அனுசரிக்கும்? அது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற வரைக்கும் இருக்கிறது அனுசரிக்கும் பார்க்கும். அப்ப இந்த விடிய காலம்ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். யோபில் 2ஆம் அதிகாரம் 1-3 வருஷம். யோபில் 2:1, 2, 3. 2ஆம் அதிகாரம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மண்டாளமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை.
அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரியும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்திரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. போதும். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி 3,000 யுத்தம் வரும். அப்ப இன்னைக்கு ஏரியமார் அனுபவிக்கிற அந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போவாங்க. அப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு என்னன்னா அது விடிய காலம் வெளுத்து போல வரும். அப்ப விடிய காலம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயம் நடக்கும். அப்ப விடிய காலத்துல ஏதாவது அழிச்சிருக்கிறாரா? நிலையான ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்கிறாரு? சோதம் அழிக்க முஸ்லிப்போ விடிய காலம் அதே மாதிரி அது நிழல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எழுந்தது பொருள்ல அந்த உலகம் அழைக்கப்படும். விடிய காலங்கிற விஷயம் தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடக்கப்படும் பார்க்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ கடைசி ஒரு வருஷம் படிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 16 to 19 18 வருஷம் வரை படிக்கலாம். நம்மளுடைய இந்த பஸ்காவை கிறிஸ்துவனுடைய ராபத்தினை எதுவரை அனுசரிக்கின்ற விஷயத்தை படிக்கலாம். லூக்கா 22:16 தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அந்த ராபோஜனங்கிற விஷயமும் பஸ்காகிற அந்த விஷயமும் எது வரைக்கும் தான் நம்ம வந்து பானம் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் பண்ண போறோம் பார்க்கும். ராஜ்யத்துக்கு அப்புறம் அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும். இதை தான் வந்துட்டு பவுலும் சொல்லியிருக்காரு பார்க்கும். படிச்சலாம். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 11:26. பேஜ் நம்பர் 228. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இந்த ராபோஜனங்கான விஷயத்தை நம்ம அனுசரிக்கலாம். எது வரைக்கும் அனுசரிக்கலாம்? கர்த்தருடைய வருமளவும் நம்ம இந்த மரணத்தை தெரிவிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம சாப்பிட்டு பண்ணுவோம். விடிய காலத்துல ராஜ்யத்துக்கு அப்புறம் நம்ம இதை அனுசரிக்கிறது இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். 8வது காரியம் வந்து எலும்பு முறிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்க பொருள் அந்த நிழல்ல அதுமாதிரி பொருளையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எலும்பு முறிக்கப்படலை என்று சொல்லப்பட்டிருக்கு. படிச்சலாம். யோவான் 19:36. 36. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பாருங்க, ஒவ்வொரு காரியம் அவர் மரணத்துல சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தை வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த விஷயம் நடந்ததுன்னு இருக்கோம். அப்ப வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கது நடந்ததுன்னா அங்கங்க நிழலான பஸ்காவில் அங்க பஸ்காவுடைய அந்த ஆடு எலும்பு முறிக்கப்படலை. அதே மாதிரி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இங்க கிறிஸ்துவாகிய அந்த பஸ்காவோட ஆடு என்ன பண்ணக்கூடாது? எலும்பு முறிக்கக்கூடாது. அந்த விஷயம் தான் இங்க நடக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அதை தான் நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 34:19-20 அந்த நீதிமான எலும்புகளை தேவன் காப்பாற்றினார், எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த எலும்புங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துது? விசுவாசத்தை அடையாளப்படுது. அது நம்பிக்கைங்கிற விஷயம் சொல்லப்படுது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எலும்பு நம்பிக்கையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்க எலும்பு முறிக்கக்கூடாதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க ராபோஜனை அனுசரிக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், இதை ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்தை தான் அனுசரிக்கனுடைய சடங்காச்சாரமாக நம்ம அனுசரிக்க கூடாதுங்கிற விஷயத்த நம்ம இந்த வேதவசனம் வந்து நினைவுபடுத்துது. கடைசியா என்ன பார்த்தீங்கன்னா எலும்பு முறிக்கப்படாத விருத்த சேதம் இல்லாமல் ஒருவனும் பஸ்கா புசிக்கக்கூடாது இருக்கும். அப்போ விருத்த சேதனங்கிற விஷயம் நிறைய ஏற்படுத்தாங்க. பொருள்ல நிழல்ல வந்துட்டு விருத்த சேதம் இல்லாதவங்க வந்து அங்க வந்துட்டு பஸ்கா புசிக்கக்கூடாது. பொருள்ல வந்துட்டு விருத்த சேதம் இல்லாம விருத்த சேதம் எதை அடையாளப்படுத்துது? நம்ம விருத்த சேதம் பண்ணாதான் இந்த பஸ்காவை வந்து புசிக்கணும் என்று சொல்லப்படுது. விருத்த சேதம் என்ன எதை அடையாளப்படுத்துது? படிச்சலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்.
இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிற்று. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு எழுத்துப்பூர்வமான விருத்தசேதனம் பண்ணாம பஸ்காவை அனுசரித்தாங்க. இங்கே வந்துட்டு இருதயத்தை நிறுத்துவல்ங்கிற விஷயம் இருக்கு. அதுதான் விருத்தசேதனம் சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காவை புசிக்க முடியும். அப்படியே ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இந்த பஸ்காவை புசிக்கக்கூடாது. அங்கே எழுத்துப்பூர்வமாக விருத்தசேதனம் இல்லாதவங்க பஸ்காவை புரிச்சு எழுதியமா இஸ்ரேல் ஜனத்தில் இல்லாத அற்புள்ள போவோம். அப்படிதானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம வந்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு அபாத்திரமா புசித்து எழுத முடியும். ஜனத்தில் இல்லாத அற்புட்டு போகிறோம். இரண்டாம் மதத்துக்கு போகிற காலையில் கொடுக்குது. அதனால தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்தியர்ல சொல்ல வச்சிருந்தது. இதை வந்துட்டு இந்த அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மரணம் சம்பவிக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ விருத்த சேதனங்கிற விஷயத்த இதயத்தில் பண்றதான ஒரு விஷயம் தான் விருத்த சேதனங்கிற விஷயத்த சொல்லப்படுறது பார்க்கும். இன்னொரு ஆதாரத்தில் படிச்சிடலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப விருத்த சேதனம் என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி வச்சு விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் அவருக்குள் பெற்றிருக்கீங்க. அப்போ வந்து விருத்த சேதனம் எதை அடையப்படுத்துது? அவரோட விசுவாசம். இதயத்துல விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அதுதான் விருத்த சேதனம் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விசுவாசத்தை பண்ணமா இதயத்துல விருத்த சேதனம் பண்ண அந்த விசுவாசம் தான் விருத்த சேதனம் சொல்றது. இந்த விசுவாசத்துல தான் நம்ம இருந்தாதான் நினைச்ச முடியும். பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ பஸ்கா பலியில நம்ம வந்துட்டு பங்கு பெற முடியும் இருக்கு. அப்போ பழைய ஏற்பாடுல அவங்க மாம்சத்தை செய்யப்பட்ட விருத்த சேதனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருதயத்தோட விருத்த சேதனம் நீங்க பண்ணணுங்கிற விஷயத்தை கூட அவர் வந்து வலியுறுத்தலாம் பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 44:9. எசேக்கியேல் 44:9. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலங்கிறது தேவனுடைய ஆலயம். அதே மாதிரி நம்ம ராபூஜன் அனுப்பிக்காம அதே இடத்துல பரிசுத்த ஸ்தலம் தான். சரி, அதை நம்ம பின்னாடி நிலம் படத்துல பார்க்கலாம். அப்போ வந்து விருத்த சேதனம் இல்ல இருதயம் இல்லை அப்படின்னு. அப்ப விருத்த சேதனம் இல்லை இருதயம் சொல்லி பழைய ஏற்பாட்டுல மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்ப மனம் திரும்புவதை அடையாளப்படுத்துது, அதை ரியலைஸ் பண்றதை அடையாளப்படுது. அப்ப அந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்கும் போது பாத்தீங்கன்னா மனம் திரும்பி நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காவை கிறிஸ்துவை இதை வந்துட்டு அனுசரிக்க வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ நிழலான சொல்லப்பட்ட அந்த பஸ்காவின் பொருள் யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராக கிறிஸ்து அடையாளப்படுது. ஏதாட்டும் ஒரு சின்ன பிக்சர் இருந்துச்சா? இல்லை, இதுக்கு நிழலாட்டம் 90% இருந்து 80% இருந்து 72% சொல்ல முடிச்சா? 100% யாரைதான் நிழலான சொல்லப்படுது? நம்ம ஆண்டவராக கிறிஸ்து எல்லாமே வேத வசனத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படித்தானே? அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கிறிஸ்துவ பற்றி இருக்கு. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா பண்ணிடக்கூடாது பார்க்கணும். அப்போ கடைசியாக ஒரு வசனம் நம்ம படிச்சிடலாம். இந்த அந்த பஸ்காவை எவ்வளோ நாள் அனுசரிச்சாங்க? யாத்திரம் படிச்சு யாத்திரம் 12, 14, 15 படிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்கிறது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை ஒரு நிச்சய நியமமாக ஆசரிக்க பெற வேண்டும். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புளிக்க பெற வேண்டும். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க விளைவீர்கள். அப்ப எகிப்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏசுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதம் பிரதான மாதம், இதை வந்துட்டு உங்க வருஷத்தின் முதலாம் மாதம் சொல்லிட்டு
அடுத்ததாக 7 நாள் வந்துட்டு அந்த பஸ்காவை பண்டிகை ஆசரிக்காங்க. அது வந்துட்டு 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் அந்த அனுசரிக்கை வந்துட்டு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படி நீங்க புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம் கிறிஸ்து வரலாறுல அப்படி 2ஆ பிரிக்கப்படுது. கிமு கிபின்னு பிரிக்கப்படுது. அப்போ கிறிஸ்து பிறந்த என்ன பண்றோம், இந்த உலகமே ஒரு புதிய ஆண்டாக வந்துட்டு அந்த அனுசரிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு 7 நாள் சொல்றாங்க. இங்க 7 சபையின் காலமா அங்க சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது வந்துட்டு 14ஆம் தேதி தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி. அது ஏன் 1ஆம் மாதம் சொல்லப்பட்டிருக்கீங்க, 1ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கீங்க, 1ஆம் மாதம் சொல்லப்பட்டிருக்கீங்க. அது 1ஆம் தேதியே பக்கம் அனுசரிச்சிருக்கலாம். ஏன் 14ஆம் தேதி அனுசரிச்சாங்க? டைமிங் அப்படி பண்ணிருக்கலாம்ல. 1ஆம் மாதம் 1ஆம் வருஷம் 1ஆம் தேதி பண்ணிருக்கலாம். ஏன் 14ஆம் தேதி வெயிட் பண்றாங்க? அதுக்கும் ஒரு காரியத்துக்கு இருப்பாரு. 14ஆம் தேதிங்கிற சேர்ந்தா ஃபுல் மூன் காண்பது. அது இஸ்ரேலுடைய ஃபுல் மூன் பௌர்ணமி. அதான் அவங்களுடைய 14 நாள் 14 தானே மாதத்துல 14 நாள், ஒரு 14 நாள் வளர்ப்புறை 14, தேய்பிறை 14, ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி வரும். அப்போ ஃபுல் மூன் விஷயத்தை அடையப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சந்திரங்கிறது யார் அடையப்படுது? சபை அடையப்படுது. சூரியன் யார் அடையப்படுது? இயேசு கிறிஸ்து அடையப்படுது. இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியம் யாருக்கு போகுது? சபைக்கு போகுது. சபைக்கு போய் அதை எழுதுறது வெளிச்சம் கொடுக்குது. எங்க? உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் கொடுத்தது அது பண்ணுது. அது எவ்வளவு நாளுக்கு வெளிச்சம் கொடுக்குது? 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிங்கிற விஷயத்த 21ஆம் நூற்றாண்டை அடையாளப்படுத்துது. 21ஆம் நூற்றாண்டா தான் இந்த உலகம் முடிஞ்சு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக போகுது. 21ஆம் நூற்றாண்டு தான் முடிய போகுது. அப்போ இது ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணியிருக்கிறாரு. அப்போ 7ஆம் சபை காலம் 21ஆம் நூற்றாண்டில் முடிவடைய போது 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன சபை அங்கே ஸ்தாபிக்க போகுது. 7ஆவது நாள் அதுக்கப்புறம் 8ஆவது நாள் ஆகிறது. 8ஆவது நாள் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். இதான் ஒரு எல்லாமான சம்பவமாக தேவன் வச்சிருக்கான்னு பார்க்கணும். இவனோட பிறவடை கேட்டவங்களே தேவனால் வாசிப்பாராக அவர்.